ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு வந்துட்டு கோல்டு காயின் வாங்குறத பற்றி தான் டீட்டெயில்ஸாக வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் கால்குலேஷன்ஸோடு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளிக்கு வந்து கோல்டு காயின் வாங்கணும், எனக்கு சேலரியே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு யோசிக்கிறவங்க எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஷார்ட் பீரியடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோல்டு காயின் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த கடையில் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கூடுறதும் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். நான் தங்கமயிலில் போய் வாங்கும்போது அங்கே உள்ள வேஸ்டேஜ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். 3% போடுவாங்க 1 கிராம்கே. ஸோ அதுக்கு போக மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு டை சார்ஜுன்னு சொல்லிட்டு அதுவும் போடுவாங்க. ஸோ அது போக ஜிஎஸ்டி போடுவாங்க. பட் நான் வந்து பீமாவில் வாங்குவேன். பீமாவில் நீங்கள் போய் வாங்கி பாருங்கள். ஸோ அங்கே விசிட் பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தங்கமயிலும் போங்க, 2 கடையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. நல்லதுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். இதில் வந்துட்டு நீங்கள் அங்கே சீட்டு போடுறதுனால தான் சொல்கிறீங்க, ப்ரொமோஷன்னால தான் சொன்னீங்க. நான் எந்த காலத்துலேயும் ப்ரொமோஷனே நான் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு அந்த கால் வந்தால் கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன். ப்ரொமோஷன் கால் வந்தால் கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ தயவுசெய்து இது ப்ரொமோஷன் கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அழுத்தமாகவும் என்னோட பில்லை வச்சு கூட நான் உங்ககிட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 24 கேரக்டர் கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பில்லையே நான் காட்டியிருக்கேன். அது போல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 916க்குமே வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. அதாவது 1.5% தான் போடுவாங்க. 1 கிராமாக இருந்தாலும் 2 கிராம் இருந்தாலும் அவ்வளோதான் போடுவாங்க. அது போக மேக்கிங் சார்ஜ், டை சார்ஜ்னு எதுவும் போடவே மாட்டாங்க. அந்த வேஸ்டேஜ் வந்து 1.5% போடுவாங்க. டைரெக்டாக ஜிஎஸ்டி 916க்கு. 24 கேரக்டருக்கு சுத்தமாக கிடையாது. ஒன்லி டைரெக்டாக வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் கோல்டு ரேட்டில் இருந்துட்டு. 916ஓட கோல்டு ரேட் எவ்வளோனா அதிகமாக இருக்கும் எப்பயுமே. 24 கேரக்டரோட கோல்டு ரேட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் 916 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த ரேட்லேருந்து டைரெக்டாக ஜிஎஸ்டி மட்டும் தான். நான் அதோட பில்லோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் திரும்ப கூட நான் போடுறேன். 916 கோல்டு காயினோடதையும் 24 கேரக்டர் கோல்டு காயினோட பில் ரெண்டையும் நான் போடுறேன். பீமாவில் வாங்கினது. நீங்கள் அதர் ஷாப்பில் வாங்கின கோல்டு காயின் பில்லு இருந்துச்சுன்னா கூட நான் அதையும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். நான் வந்து அவ்வளோ அனுபவப்பட்டனால மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் வந்துட்டு பெரிய ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் சீட்டு போடுறது அதெல்லாம் தவிர்த்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே விரும்புகிறாங்க, ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கணும்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரே கடையில் எடுக்கணும், எங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஐடியாவாக சொல்கிறேன். இது போக இன்னும் கம்மியாக விற்கிற கடைகள் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும், பீமாவாக இருக்கட்டும், ஜோயால்காஸாக இருக்கட்டும், ஜிஆர்டியாக இருக்கும், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பீமாவில் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப 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 கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த அத்தனை கடைகளையும் கம்பேர் பண்ணுங்கள். ரொம்ப தூரமும் கிடையாது, அனைத்தும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க கோல்டு காயின் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் வந்து பீமாவில் தாங்க வாங்குகிறேன். எனக்கு வேறு வழியே இல்லாமல் தான் நான் தங்கமயிலில் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். நான் அதையும் ரீசெண்டாக நான் போட்டிருக்கேன் வீடியோவாக கூட. ஏன்னா அங்கே டிஜிகோல்டு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சவரன் நான் சேவ் பண்ணேன். பட் அந்த 2 சவரனுக்குமே என்னால் ஜுவல்ஸ் எடுத்துருக்க முடியும். ஒரு நெக்லஸாகவோ, ஒரு செயினாகவோ, ஒரு மிடில் செயினாகவோ நான் எடுத்துருக்க முடியும். பட் அதுக்கு கூட நான் வந்து கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து எனக்கு அந்த ஜுவல்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, நம்ம அங்கே சீட்டு போட்டிருக்கோம், அதனால அங்கே கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில மட்டும்தான் நான் தங்கமயிலில் வந்துட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாகவும் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு 2 சவரன் 3 சவரன் நான் சேர்க்குறேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு சேர்க்க முடியுது அப்படின்னா அதையே மிஸ் பண்ணணும். அது வந்து பீமாவில் இல்லை, அந்த டிஜிகோல்டு ஆப் வந்து பீமாவில் கிடையாது. ஸோ மேபி அங்கே இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அங்கே தான் போட்டிருப்பேன். ஏன்னா கோல்டு காயினை பொறுத்தவரையும் ஒரே கடையில் வந்து நம்ம கண்டினியூவாக வாங்கி சேவ் பண்ணுறது தான் நல்லதும் கூட. அப்போ தான் அதை ரிட்டர்ன் பண்ணும்போதுக்கு நமக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே கோல்டு காயினை ஒரே கடையில் வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போடுறது, ஸோ ரொம்ப கொஞ்சம் காசு வந்து டிமாண்டாக இருக்கும்போது மட்டும்தான் 916 பர்ச்சேஸ் பண்ணுவேன். மற்ற டைம் எல்லாமே 24 கேரக்டர் கோல்டு காயின் தான் நான் வாங்குவேன். ஸோ அதை கூட நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்கிட்ட எவ்வளோ கோல்டு காயின் இருக்குன்னு கூட கேட்டிருக்கீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டது, சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர். அதாவது
ராஜ்மஹால் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நம்பிக்கையாக நம்ம போய் நகை சீட்டு போடலாமா, அங்கே உள்ள டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ராஜ்மஹால் கடையோட நான் நகை சீட்டு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் போனேன், எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது. பட் இதில் நம்பிக்கையா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நகை சீட்டு போடலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மஹால் வந்துட்டு பட்டு சேரி வந்துட்டு ரொம்ப வருஷ காலமாக இருக்குது. அந்த ஒரு ஓனர் தான் இதுக்குமே ராஜ்மஹால் வந்து கடை வச்சுருக்காங்க, தங்க நகை கடை. அதனால அந்த ஒரு ரீசன்னால நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடுறத பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சும்மா அந்த சைடு போகும்போது அது ரோட்டு நம்ம ஒட்டி தானே இருக்குது, ஸோ கிலவசல்ல அப்படிங்கிறதுக்காக விசிட் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு வந்திருக்கேன். நகை சீட்டு டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ வந்துட்டு 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி ஈஸியாக வாங்கலாம், டக்குன்னு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வச்சு எப்படி வாங்கலாம், அந்த பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ அக்டோபர் 20 அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தீபாவளியில் நீங்கள் ஷார்ட் பீரியடில் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு போனஸ் தான் பெஸ்ட்டு விஷயம். ஏன்னா உங்களுக்கு போனஸ் போடுவாங்க, எவ்வளோ சேல்ரியோ அதை வந்து அப்படியே போனஸ் போடுவாங்க, அதை டபுளாக கூட போடுவாங்க சில கம்பெனிஸில். ஸோ உங்களுக்கு ஒரு 10,000 சேலரி வருது அப்படின்னா அந்த 10,000 சேலரி ப்ளஸ் போனஸ் வரும். ஸோ போனஸை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு சிக்கனப்படுத்தி அதில் வந்துட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டு 1 டேக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தீபாவளிக்கான பட்டாசு, ஸ்வீட்ஸு அந்த மாதிரி விஷயமா இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் ட்ரெஸ்ஸுக்கே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டே இருக்குது. இப்போ தேனி ஆனந்தத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கும் சீட் இருக்குது. நீங்கள் 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மந்த் கட்டும்போது 11th மந்த் கட்டும்போது 12th மந்த் வந்து பார்த்திங்கன்னா 1000 போனஸ் கிடைக்கும். இப்போ 2000 போட்டால் 2000 போனஸ் கிடைக்கும், 3000 போட்டால் அந்த மாதிரி வந்துட்டு தீபாவளிக்கு போய் ஒரு சீட் இருக்குது. கொஞ்சமாக அமௌண்ட்டு நம்ம வந்து 500 கூட போடலாம். 500 போட்டு 11 மாதம் கட்டிட்டு 12 மாதம் உங்களுக்கு ஒரு 500 போனஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சீட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கிடைக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இப்போ ரெண்டுமே சேம் மந்த்து தான் கிடைக்கும். அப்போது அந்த 10,000 + 10,000 20,000 ஆகிடும். அந்த 20,000ல் நீங்கள் 10,000 கண்டிப்பாக நகை எடுக்கிறதுக்கும் அந்த 10,000 பேலன்ஸ் நீங்கள் சம்பளம் வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதுல ஸ்வீட்டு, பட்டாசு அந்த மாதிரி வந்து சிம்பிளாக முடிச்சிருங்க. நம்ம வசதிக்கு என்னவோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆடம்பரம் பண்ணி தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு அதை மீறி பண்ணும்போது தான் கண்டிப்பாக வந்து லாக் ஆகிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு நமக்கு வருஷத்தில் ஒரு டைம் தான் கிடைக்கும். போனஸுங்கிறது எப்பயுமே போட்டுகிட்டே இருக்க போகிறது கிடையாது, அதோட இன்சென்டிவும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு போனஸ் தான் வந்துட்டு வருஷத்தில் ஒரு டைம் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதை சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தீபாவளிக்கு வந்துட்டு கண்டிப்பாக 10,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 10,000 போனஸ் அப்படிங்கிறப்போ 1 கிராம் கோல்டு காயின் எல்லாருமே தாராளமாக வாங்க முடியும். அதை நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்ம முயற்சி பண்ணாமல் எதுவும் வாங்க முடியாமல் ஆடம்பரத்தை நோக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நகரணும்னு நினச்சிக்கோங்களேன், அது ஒரு நாளில் ஒன்றுமே மாறப்போகிறது கிடையாது. செலவுகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி யோசிக்கிறது முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ சேமித்து வச்சா தான் ஃப்யூச்சரில் உங்கள் ஜெனரேஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைஃப்பில் சூப்பராக சேமிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அவங்க லைஃப்பில் கடன் இல்லாமல் வாழ்கிறதா இருக்கட்டும் நல்லபடியாக நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை சேமிக்கிறதுக்கு பழகுங்க, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்துட்டு என்னால் அந்த அமௌண்ட்டில் இது பண்ண முடியாது, எனக்கு டெய்லி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 9,400 சில்லறை தாண்டி போயிருக்கு. நான் 9,400 எழுதியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 28 அதாவது ஆகஸ்ட் 2025. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9,400. ஸோ வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 9,500ன்னு எடுத்திருக்கேன். ஸோ கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குங்க. அதை வந்து சொல்லவே முடியாது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 7,000 சில்லற 7,400 என்னமோ போயிட்டு இருந்துச்சு. 2,000 ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வருஷமே முடியலை. ஸோ ஒரு 7 மந்த் 8 மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 2,000 பீக்கில் போயிடுக்கு. இந்த மாதிரி ரொம்ப அதிகமானது வந்துட்டு எந்த வருஷமும் கிடையாது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது கோல்டு ரேட்டு. ஸோ நம்ம வாழ்கிற காலத்துக்கு முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அந்த மாதிரி சொன்னாங்க ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இன்றைக்கி இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு கம்பேரிஷன் பண்ணும்போது 2000 ரூபாய் ஒரு வருஷத்தில் அதிகமாக இருக்கும். இன்னும் பேலன்ஸ் மந்த்தும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ 9500 கண்டிப்பாக தீபாவளி டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சே உங்களுக்கு வந்து கோல்டு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் 1 கிராமுக்கு. ஸோ நான் பீமாவில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 1 கிராம் கோல்டுக்கான 9500 இன்ட்டு 1.5% போட்டிருக்கேன். நீங்கள் அதர் ஷாப் போனால் கம்பல்சரி கண்டிப்பாக 3% மேலே தான் போடுவாங்க. ஸோ 1.5% அப்படின்னா உங்களுக்கு 143 ரூபா வருது. இதுவே 3%னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 300 ரூபாய் கிட்ட வரும், அவ்வளோதான். ஸோ வந்து 9500 143 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9643. 3% வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 290, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9933 ரூபா. ஸோ 1 கிராம் எடுக்கணும்னா, ஸோ 1 கிராம்ன்றது நான் 10,000 ரூபாய் ரவுண்ட் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து சேமிக்கணும் அப்படின்னா 50 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா 50 டேஸில் நீங்கள் 1000 ருபீஸ் எடுத்து வைக்கலாம். அது போக வீக்லி வந்து பார்த்திங்கன்னா வாரம் நீங்கள் 1400 ரூபாய் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு 4 வாரத்துக்கு 5600 கிடைக்கும். ஸோ மொத்தம் 7 வாரத்துக்கு எடுத்து வைக்கணும். ஒரு மாதத்துக்கு 5200 வரும். பேலன்ஸ் இருக்க 3 வாரத்துக்கு வந்து 4200 வரும். ஸோ 2 டோட்டலாக செய்ததும் 9800. ஸோ பேலன்ஸ் 200, அதை நம்ம போட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ 10,000 வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ வாரம் 7 வாரத்துக்கு 1400 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு. அப்புறம் மாதம்னா 5000 2 மாதத்துக்கு எடுத்து வைக்கணும். ஒரு மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7000 கிட்டே எடுத்து வைக்கணும். ஒரு மாதம் ஹாஃப் மந்த் அப்படிங்கிறதுனால 2000 கிட்டே எடுத்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சாதான் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 9000 கிட்டேயாச்சும் சேமிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் டெய்லி எடுத்து வைக்கிறது. இதுவே என்னால் 10,000 கண்டிப்பாக முடியாது அப்படின்றவங்க ஒரு 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கலாம். ஸோ 500 மில்லிகிராம்னா 9500 ரூபா மக போட்டோம்னா 4750 ரூபா வரும். இன்ட்டு 1.5%ன்னு போட்டோம்னா 72. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 4822, 3% ஜிஎஸ்டி 145 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4967 ரூபா, அதாவது 5000 வரும். நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 கிராம் வாங்கணும். ஸோ இதுவும் முடியாதுன்றவங்க நீங்கள் தாராளமாக கோல்டு காயினுக்கு பதிலாக சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க. அதோட ரேட்டும் ரொம்ப 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 அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதாவது 1 கிராம் 35 ரூபா விற்றது இன்றைக்கி 100 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு, 110 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரும் போட்டி போட்டு கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டும் ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம வந்து தயவு செய்து கோல்டு ரேட் ஏறினாலும் சில்வர் ரேட் ஏறினாலும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த சேவிங்ஸை பண்ணுங்கள். உங்களால் கோல்டு வாங்க முடியலை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சில்வரை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் மதிப்பு அதிகமாக இருக்குது. சில்வருக்குமே கோல்டு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதுவும் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் யோசிக்கிறது கோல்டை வாங்கி வைக்கிறோம், அதனால நிறைய பிரயோஜனமாக இருக்குது, அதை அடகு வைக்க முடியுது அப்படிங்கிறதுனால தான் கோல்டை வாங்குகிறோம். சில்வரை வாங்கினா என்ன பண்ண முடியாது, அடகு எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். பட் இப்போ சில்வரையுமே அடகு எடுத்துக்க சொல்லி RBI ரூல்ஸ் போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்க முடியலைனாலும் சில்வர் வாங்க. இந்த மாதிரி நல்ல நாள் டைம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் வந்து நம்ம கையில் காசு இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணாமல் செலவுகள் பண்ணுறதுக்கு தான் தயாராகும். அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சேமிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.